இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஆமென், ஆமென், ஆமென். இப்படி சொல்லும் பொழுது பரலோகமே முழு சந்தோஷப்படுகிறது. என் சகோதரனே, சகோதரியே, தூய ஆவியானவருக்கு நன்றி செலுத்துங்கள். அதிகாலையில் எழுந்து தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவருடைய திருமகனாம் இயேசுவுக்கு நன்றி செலுத்துங்கள். நான் தந்தையிடம் கேட்பேன், உங்களோடு என்றும் இருக்கும்படி வேறொரு துணையாளரை அவர் உங்களுக்கு தருவார் என்ற வார்த்தையின்படி தூய ஆவியானவரே, நீர் இறங்கி வாரும். தந்தை என் பெயரால் அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என்று சொன்னவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். அதே போல தூய ஆவியார் நம் மீது வரும் பொழுது அவர் நம்முடைய வரவின் மேல் நமக்கு துணை நிற்கிறார். தூய ஆவியானவர் உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெறுவீர்கள். ஆவியானவருக்கு நன்றி சொல்ல காரணம் என்ன? அதிகாலையில் எழுந்து நன்றி சொல்வதற்கு காரணம் என்ன? முதலாவது காரணம், அவர் நம்மோடு இருக்கிறார். காலை 5 மணி, மதியம் மாலை 6:30 மணி ஊழியத்தில் எல்லாம் அவர்தான் நம்மை நடத்துகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். 3 வேளை ஊழியம் அவருக்காக. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். 2வது காரியம், சொல்லி முடியாத பெருமூச்சுகளோடு நமக்காக பரிந்து பேசுகிறவர். 3வது காரியம், அவர் நம்மை வழிநடத்துகிறவர். உண்மையின் ஆவியானவர் வரும்பொழுது அவர் உங்களை முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். எனவே அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பார்ந்த தேவ ஜனமே, அன்பு தூய ஆவியானவரே, எனக்குள் நீர் வாழ்வதற்காய் நன்றி. என் வாயை தொட்டு பேசுவதற்கு நன்றி. இந்த ஊழியத்திலே என்னை வழிநடத்துவதற்கு நன்றி அப்பா. காலை 5 மணி, மதியம் மாலை 6:30 மணி கூகுள் மீட்டிலே ஒவ்வொரு வார்த்தையும் நீரே எனக்கு கொடுப்பதற்கு நன்றி ஆண்டவரே. என் பலவீனத்தில் எனக்கு பலன் தருகிறீரப்பா. என் கண்ணீரை துடைக்கிறீர் ஆண்டவரே. என் ஜெபத்தை தந்தையிடம் சேர்க்கிறீரப்பா. என்னை விட்டு ஒருபோதும் பிரியாதேயும் என்று சொல்லி, என்னை முழுவதும் நிரப்பும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கனிகளை எங்களுக்கு தாங்க. உம்முடைய கனிகள் எங்களுக்கு வேணும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்மை, நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கமாகிய கனிகளை தாங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வீணாய் போய்விடாதபடி இந்த கனிகள் எங்களுடைய ஊழியத்தில் வாயிலாக எல்லா பிள்ளைகளுக்கும் போகட்டும் ஆண்டவரே. கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இது போகட்டும் அப்பா. ஏனென்றால் ஆவியானவரே நம்மை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறார். கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிற இறைவன். அவருக்கு நன்றி சொன்னால் உங்கள் இதயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்று ஆவியானவர் உங்கள் வழியாக என்ன செய்ய விரும்புகிறார்? அவர்கிட்ட கேளுங்க. குப்பையான நம்மை கோபுரத்தில் வைக்கப் போகிறார்.
குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா. உம்மை விட யாரும் இல்லப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே. ஆமாண்டவரே, குப்பையான என்னை நீர் எடுத்து உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறீரப்பா. என் சகோதரனே, சகோதரியே, இது உங்களுடைய சாட்சியாக இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய சாட்சியும் இதுதான். குப்பையிலிருந்து கோபுரத்திற்கு நம்மை எடுக்கிறவர். அவர் ஏழையை புனிதிலிருந்து தூக்கி நிறுத்துகிறார். வறியவரை குப்பையிலிருந்து கை தூக்கி விடுகிறார். உயர்குடி மக்களோடு அவர்களை அமர செய்கிறார். எப்படி? எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். குப்பையிலிருந்து நம்மை தூக்கிறோம். நாம் இருந்த நிலை என்ன? குப்பை. குப்பையில் இருந்தோம். தூய பவுல் சொல்வார், இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு அனைத்தையும் நான் குப்பையாக கருதுகிறேன். நாம் பாவத்தில், தோல்வியில், அவமானத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட குப்பை வாழ்ந்து வந்தோம். எங்களுடைய நீதி செயல்கள் எல்லாம் அழுக்கடைந்த ஆடை போல் இருந்தன. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் குற்றங்களாலும் பாவங்களாலும் இறந்தவர்களாக இருந்தீர்கள். ஆனால் நம்மை தூக்கியவர் இயேசப்பா. ஒப்பு கொடுங்க. அவர் குப்பையை பார்த்து ஒதுக்கல, கை நீட்டி தூக்கினார். வேதம் சொல்லுகிறது, இந்த ஏழையை புனிதிலிருந்து தூக்கி விடுகின்றார், வறியவரை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்துள்ளார், தாழ்நிலையில் இருந்தவரை உயர்த்துகிறவர். மகதலேன மரியம்மாள் குப்பையாய் கிடந்தாள். 7 பேய்களை அவளிடமிருந்து ஓற்றினார். பேதுரு மீன்பிடிப்பவன், ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி தள்ளப்பட்டவன், கல்வறிவு இல்லாதவன், குப்பையாய் கிடந்தான். சவுல் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று வந்தவன், குப்பையில் விழுந்தான். எல்லாரும் குப்பையிலிருந்து எடுக்கப்பட்டவர்களே. ஆனால் ஆண்டவர் நம்மை வைத்த இடம் கோபுரம். மறந்து போனாயோ? எல்லா வாழ்க்கையில் வசனங்களோடு பேசுகிறார். உன் தேவையான, உனக்கு தேவையான அனைத்தையும் செய்கிறவர். பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை உன்னை ஆதரித்து வந்தேரே. உனக்கு தேவையான எல்லாம் கொடுத்து உன்னை போஷித்து வந்தவர். மறந்து போகாது. ஆண்டவர் நம்மளை வைத்த இடம் கோபுரம். இப்போ நம்ம எல்லாரும் ராஜவம்சமாக இருக்கிறோம், அரச குருக்களாக இருக்கிறோம். மிக அழகாக சொல்லுவார் பேதுரு. நீங்களோ என்ன அழகாக சொல்றார், நாங்கள் மீன் பிடிப்பவர்கள், கல்வறிவு இல்லாதவர்கள், ஒன்றுக்கும் உதவாத பாத்திரனாக இருந்தோம். ஆனால் நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருக்களின் கூட்டம், தூய மக்களினம், கடவுளின் உரிமை சொத்தான மக்கள் என்று பேதுரு அழகாக தன்னுடைய கடிதத்திலே சொல்லுவார். யோவான் எழுதிய திருவெளிப்பாடு புஸ்தகத்திலே பார்க்கிறோம், நம்மை ஒரு அரசராகவும்
நம் தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்ப குருக்களாக நம்மை ஆக்கியிருக்கிறார் என்று யோவானுக்கு அருளப்பட்ட வெளிப்பாடிலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் தாவீது அழகாக சொல்லுவான், அவர் என்னை அழிவின் கடையிலிருந்து சேற்று சகுதியிலும் இருந்தும் தூக்கிவிட்டார், என் கால்களை பாறையின் மேல் நிறுத்தினார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். ஏசப்பா ஏன் இப்படி செய்தார்? என் மகளே, மகனே, அவர் இரக்கத்தில் செல்வராய் இருக்கிற கடவுள் நம்மீது அன்பு கொண்டு குற்றங்களால் பாவங்களால் இறந்த நம்மை கிறிஸ்துவோடு உயிர் பெற செய்தார். காரணம் வார்த்தை, வார்த்தை அன்பு. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில், என் சகோதரனே சகோதரியே, நீங்கள் இன்னும் குப்பைன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுள்ளேன், உன் பெயர் சொல்லி உன்னை அழைத்துள்ளேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், அஞ்சாதே. நான் அவர்கிட்ட, அவர் உங்களையும் கோபுரத்தில் வைப்பார். நீங்கள் கேளுங்க, அவர்கிட்ட வாங்க, உங்களையும் கோபுரத்தில் வைக்க ஆவலோடு இருக்கிறார். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே, உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே, கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, கண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே, சோர்ந்து போயிருந்தேன் ஐயா என் ஏசையா, சோகங்கள் தீர்த்தீரையா, சோர்ந்து போயிருந்தேன் ஐயா என் ஏசையா, சோகங்கள் தீர்த்தீரையா. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத இருந்த எண்ணெய், குப்பையில் கிடந்த எண்ணெய், சாக்கடையில் கிடந்த எண்ணெய், சகதியில் கிடந்த எண்ணெய், பாவ சேற்றிலே கிடந்த எண்ணெய் தூக்கி எடுத்தீங்கப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் வந்தீரே, காணாத எனக்கு அடைக்கலம் தந்தீரே, தனிமையில் எனக்கு துணையாய் வந்தீரே, காணாத எனக்கு அடைக்கலம் தந்தீரே, தாகத்தால் தவித்தேனையா என் ஏசையா, தாகத்தால் தவித்தேனையா என் ஏசையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா, தாகத்தால் தவித்தேனையா என் ஏசையா, ஜீவ தண்ணீர் தந்தீரையா. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். புழுதியில் கிடந்த என்ன தூக்கினீரே, உமக்கு நன்றி. இரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக்கினீரே, நன்றி அப்பா. இந்த ஊழியத்திற்கு அழைத்ததற்கு நன்றி அப்பா. நான் பெற்ற இந்த உயர்வு உம்மால் மாத்திரம் ஆண்டவரே. என் வாழ்க்கை முழுக்க உமக்கே சாட்சி சொல்வாண்டவர். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவேன், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உமை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே சுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கேன்னு சொல்லி கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. நாங்கள் குப்பை, நான் குப்பை ஆண்டவர், நீங்கள் எடுங்கப்பா, எங்களை தூக்கி எடுங்கப்பா. எடுத்தமைக்காய் நன்றி ஆண்டவரே. இதோ நாங்கள் தொடர்ந்து ஏறெடுக்கின்ற வேத வசனங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் வசனத்தை தாங்க, வசனத்தோடு நாங்கள் தியானிக்கூடிய வல்லமையை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Amen, 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 amen.